ஆனால் சூரிய பகவான் சிரித்துக் கொண்டே கூறினார், குந்தி, தேவர்களின் வரமும் மந்திரமும் வீண் போகாது. நீ என்னை அழைத்ததன் பயனாக உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் உலகமே போற்றும் வீரனாகத் திகழ்வான். திருமணம் ஆகாத நிலையில் குழந்தை பிறந்தால் சமூகம் என்ன சொல்லும் என்று குந்தி அஞ்சினாள். ஆனால் சூரியன் அவளுக்கு அபயமளித்தார். உன் கன்னிமைக்கு எந்தப் பாதிப்பும் ஏற்படாது. இந்தக் குழந்தை என் அம்சமாகப் பிறப்பான் என்று கூறி அருளினார். சூரிய பகவானின் அருளால் குந்திக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்தக் குழந்தை சாதாரணக் குழந்தையல்ல. பிறக்கும்போதே சூரியனைப் போன்ற பிரகாசத்துடன் மார்பில் ஒரு பொன்னிறக் கவசமும் காதுகளில் ஜொலிக்கும் குண்டலங்களும் அணிந்து பிறந்திருந்தது. இந்த கவச குண்டலங்கள் அவனுக்குப் பிறப்பிலேயே கிடைத்த பாதுகாப்பு கவசம். இதை அணிந்திருக்கும் வரை எந்த ஒரு ஆயுதத்தாலும் அவனை கொல்ல முடியாது. குழந்தையின் முகத்தை பார்த்த குந்திக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஒருபுறம், மறுகணமே கவலை அவளைச் சூழ்ந்தது. திருமணம் ஆகாத ஒரு இளவரசிக்கு குழந்தை பிறந்தால் அது அவளது தந்தைக்கும் குலத்திற்கும் எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடித்தரும் என்று எண்ணி கண்ணீர் வடித்தாள். மனதை கல்லாக்கிக் கொண்ட குந்தி தன் இரத்தமான அந்த பச்சிளம் குழந்தையை பிரிய முடிவு செய்தாள். யாருக்கும் தெரியாமல் ஒரு மரப்பெட்டியை தயார் செய்தாள். அதில் மென்மையான துணிகளை விரித்து தன் குழந்தையை படுக்க வைத்தாள். குழந்தையின் நெற்றியில் திலகமிட்டு முத்தமிட்டு அழுது கொண்டே அந்த பெட்டியை மூடினாள். அதிகாலை வேளையில் ஊர் உறங்கும் நேரத்தில் கங்கை நதிக்கரைக்குச் சென்றாள். கடவுளே, என் குழந்தையை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த பெட்டியை ஓடும் நதியில் மிதக்க விட்டாள். தன் கண்கள் மறையும் வரை அந்த பெட்டியையே பார்த்துக் கொண்டு நின்றாள் குந்தி. ஒரு தாயின் இதயம் அங்கே சுக்கு நூறாக உடைந்தது. அந்த பெட்டி அலையில் அடித்துச் செல்லப்பட்டு குந்தியின் வாழ்க்கையிலிருந்து கர்ணன் மறைந்தான். ஆனால் மகாபாரதத்தின் வரலாறு அங்கேதான் தொடங்கியது. அந்தப் பெட்டி நீண்ட தூரம் மிதந்து சென்று ஹஸ்தினாபுரத்தின் எல்லையில் இருந்த ஒரு கரையை அடைந்தது. அங்கே திருதராஷ்டிர மகாராஜாவின் தேரோட்டியான அதிரதன் குதிரைகளுக்கு தண்ணீர் காட்ட வந்திருந்தான். ஆற்றில் மிதந்து வந்த விசித்திரமான பெட்டி